சேலத்தில் மருத்துவ மாணவி ஒருவர் மர்மமான முறையில் இறந்த சம்பவத்தில் அவரது தந்தையின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருப்பது போலீசுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பாரதி நகரைச் சேர்ந்தவர் வரதராஜன். இவருடைய மகள் வர்ஷினி சேலத்தில் உள்ள ஒரு தனியார் சித்த மருத்துவக் கல்லூரியில் ஹோமியோபதி இறுதி ஆண்டு படித்து வந்தார். கல்லூரி அருகே வாடகைக்கு தனியாக வீடெடுத்து தங்கியிருந்தார். இந்நிலையில் அவருடன் படிக்கும் சக மாணவி புத்தாண்டு விடுமுறைக்கு ஊருக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு பூட்டப்படாமல் வெளிப்புறமாக மூடப்பட்டிருந்தது. கதவை திறந்து பார்த்தபோது வர்ஷினி மர்மமான முறையில் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவல் அறிந்த மற்ற மாணவிகளும் அங்கு கூடி வர்ஷினி உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி எழுதினர். சம்பவ இடத்திற்கு வந்த இரும்பாலை போலீசார் வர்ஷினியின் உடலை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் வர்ஷினி நெல்லையைச் சேர்ந்த திருமணமான சித்த மருத்துவர் ஒருவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதை அவரது தந்தை வரதராஜன் கண்டித்ததாகவும், ஆனால் தந்தையின் பேச்சை வர்ஷினி கேட்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வரதராஜன் சேலம் வந்து மகளை பார்த்துவிட்டு சென்றது தெரியவந்தது. அவருடைய செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டபோது அது சுவிட்ச் ஆஃப் ஆகியுள்ளது. ஆனால் சொந்த ஊருக்கும் அவர் செல்லவில்லை என தெரிய வந்துள்ளது. எனவே மாணவியின் சாவுக்கு தந்தை காரணமா அல்லது காதல் விவகாரத்தில் தற்கொலை செய்து கொண்டாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே இதன் மர்மம் விலகும். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.